வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி டிசம்பர் 20ஆம் தேதி சாயந்தரம் 6:24க்கு நடக்குது. பெயர்ச்சி ஆகும் நேரம் மாலை 6:24, சாயந்தரம் 6:24, 6:24. சனி பெயர்ச்சி ஆகும் தேதி ஆங்கில தேதி 20/12, தமிழ் தேதி மார்கழி 4, ஆங்கில தேதி டிசம்பர் 20. எங்க இருந்து எங்க பெயர்ச்சி ஆகுது? மகரத்திலிருந்து நகர்ந்து கும்பத்திற்கு செல்கிறது. இதுதான் சனி பெயர்ச்சி. ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு 2.5 வருஷம் ஆகும் சனிக்கு. ஒரு ஜோடியாக், ஒரு ராசி, ஒரு மூன் சைன், அதை கடப்பதற்கு சனி எடுத்துக்கொள்ளும் காலம் 2.5 வருடங்கள். இப்ப சனி பெயர்ச்சி ஆகுது. இந்த 20 டிசம்பர் மாசம் 20ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகுதுங்க. இதுக்கு அடுத்தது எப்ப தெரியுமா ஆக போகுது? 6/3/2026. 2026 மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு அடுத்த சனி பெயர்ச்சி ஆகும். அதுக்கு இதுக்கு 2.25 வருஷம். சனி பெயர்ச்சிங்கிறது எல்லாத்தையும் விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. மோர் இம்பார்ட்டன்ட். எல்லாவற்றை விட அதிக முக்கியத்துவம் அதற்குத்தான் உண்டு. ஏன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் நகரும். அது நகர்றது சும்மா இருக்காது. சும்மா அதிர்றது இல்ல அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடும். அதனால அந்த சனி பெயர்ச்சி வருதுனாலே எல்லாருமே கொஞ்சம் உள்ளூர ஒரு பயம் இருக்கதான் செய்யும். இந்த சனி பெயர்ச்சி யாருக்கு என்ன பண்ண போறதோ தெரியலையே அப்படின்னு. சனி பெயர்ச்சியும் போது என்ன பண்ணோம் எல்லாரும்? சனி பெயர்ச்சி நமக்கு நன்மைகளை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா திருநள்ளாறு போகணும். திருநள்ளாறு காரைக்கால் பக்கத்துல இருக்கு. அந்த திருநள்ளாறுங்கிறது ஆடல் பெற்ற சிவஸ்தலம். தர்பாரண்யேஸ்வரர், அங்க ஈஸ்வரருக்கு திருநாமம் தர்பாரண்யேஸ்வரர். தர்பை காடு அந்த ஊருக்கு பெயர். ஆரண்யம் என்றால் காடு. தர்பை ஆரண்யம், தர்பை காடு. தர்பை புல்லு நிறைந்த காடாக இருந்துதான். அங்கே சிவபெருமான் சுயம்புவாக தோன்றினார். திருநள்ளாற்று ஈசர். திருநள்ளாறு பிளஸ் ஈசர், திருநள்ளாற்றீசன் அவருடைய திருநாமம். தர்பாரண்யேஸ்வரர் தர்பை காட்டான், தர்பை காட்டில் இருப்பவன். தர்பாரண்யேஸ்வரர், திருநள்ளாற்றீஸ்வரர் எல்லாம் சுவாமி திருநாமம். அந்த சிவனுக்கு மட்டும்தான் சனி கட்டுப்படும். அதனால்தான் அந்த சிவனை போய் எல்லாரும் கும்பிட்டு வரோம். திருநள்ளாறு சிவன் கோவில். அதை நிறைய பேர் சனி கோவில் சொல்றான். சனிக்கெல்லாம் கோவில் கிடையாது. சனிக்கு தனி கோவில்லாம் கிடையாது. சிவன் கோவிலில் தான் சனி ஒரு ஓரத்தில் இருப்பார். சிவபெருமான் தான் பிரதான தெய்வம், வழிபாட்டு தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானுக்கு மட்டும் அவர் கட்டுப்படுவார் என்பதால் சிவனை வழிபட்டு விட்டு சனி பகவானின் வழிபடுவோம். ரிஷப ராசிக்கு சனி பெயர்ச்சி என்ன செய்யும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். ரிஷப ராசிக்காரங்க சனி பெயர்ச்சியை பத்தி கவலையே பட வேண்டாங்க. ஏன்னா சனி உங்க ராசி அதிபதி இருக்காரு சுக்கிரன், அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. சுக்கிரனும் சனியும் நட்பு. நட்புனா ரொம்ப நெருங்கிய நட்பு. சுக்கிரன் வீட்டில் பிறந்தவர்களுக்கு சனி நன்மை தான் செய்யும். அதே மாதிரி வைஸ் வெர்சா சனி வீட்டில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் நன்மை தான் செய்யும். பெரிய நன்மையெல்லாம் சுக்கிரன் யாருக்கு பண்ணுனா சனி வீட்டில் பிறந்தவர்களுக்கு செய்யும். சுக்கிர தசை வந்துருச்சு, ஆனா ஒண்ணுமே நடக்கலையே சார் அப்படிமா சில பேர். நீ எந்த லக்னம் அப்படின்னு பார்த்தா குருவுடைய வீடு லக்னமா இருக்கும். அவனுக்கு எப்படி செய்யும்? குருவும் சுக்கிரனும் ஒண்ணுக்கு ஆகாது. குருவோட வீட்டுல பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. சனியோட வீட்டுல பிறந்தவங்களுக்கு பெரிய அளவுல நன்மை செய்யும். பொதுவா சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கள். சனி வீட்டில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் நன்மை செய்யும், சுக்கிரன் வீட்டில் பிறந்தவர்களுக்கு சனி நன்மை செய்யும். சரி, இப்ப நம்ம ரிஷபத்துக்கு வந்திருக்கோம். ரிஷபம் யார் வீடு? சுக்கிரன் வீடு. அப்புறம் எதுக்கு சனியை பத்தி கவலைப்படணும்? அவர்தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆச்சு. சுக்கிரனும் சனியும் ரொம்ப நண்பர்கள், மித்ரு கிரகங்கள். மித்ரு அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். சனியும் சுக்கிரனும் மித்ரு கிரகங்கள், சத்ரு கிரகங்கள் இல்ல. சத்ருனா எதிரி, மித்ருனா ஃப்ரெண்ட்ஸ். சனியும் சுக்கிரனும் மித்ரு கிரகங்கள். மித்ரு மிக மிக நெருக்கமான நண்பர்களை தான் மித்ரு மாங்க. அவங்க கெடுதலே பண்ண மாட்டாங்க. அதனால ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்தவித கவலையுமே வேண்டாம், பிரச்சனையே கிடையாது. நிம்மதியா இருங்க. இல்லைங்க எங்க வீட்டுக்கிட்ட ஒரு கோயில் இருக்குங்க, அங்க யாரோ ஒரு பிரிண்ட் பண்ணி ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்தாங்க, அதுல இந்த ராசிக்காரங்கெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கணும்னு போட்டிருக்குங்க. எனக்கு அதை பத்தி தெரியாது, நான் கொடுக்கல. நான் ஏதாவது பிரிண்ட் பண்ணி கொடுத்தேனா? இல்ல. அது என்ன பேசிஸ்ல கொடுத்தாங்க, யாரு கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, அதுல என்ன எழுதிருந்தது, என்ன காரணம் எழுதப்பட்டிருந்ததுங்கெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ரிஷப ராசிக்கு சனி நன்மை செய்கின்ற கிரகம் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரிஷப ராசிக்கு சனி 9, 10 ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதி. 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். ரிஷப ராசிக்கு பாக்யாதிபதியே சனிதான். நன்மை செய்யும் கிரகமே சனிதான். பாக்யாதிபதி என்றால் நன்மைகளை கொடுப்பவன், 9 குடையவன், 9ஆம் வீட்டிற்கு அதிபதி, 9th ஹவுஸ் லார்டு. ரிஷபத்திற்கு 9th லார்டு யாரு? சனி. அது எப்படி கருதல் பண்ணும்? பண்ணவே பண்ணாது. 10th லார்டு யாரு? அதுவும் சனிதான். அதனால ரிஷபத்திற்கு தீமையே செய்யாது, நல்லதுதான் பண்ணும். கவலையே படாதீங்க.
சனி எங்க போனாலும் உங்களுக்கு கெடுதல் பண்ணாது. இப்ப எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகுது அதை பாப்பா. அடுத்தது 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்திற்கு செல்கிறது. 9ஆம் இடமும் சனியின் வீடு, 10ஆம் இடமும் சனியின் வீடு. தன் சொந்த வீடான மகரத்திலிருந்து தன் சொந்த வீடான கும்பத்திற்கு செல்கிறது. அது ஒரு தீமை அல்லவே? ரெண்டுமே சொந்த வீடு தானே, தப்பே இல்லையே. ரிஷப ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி நன்மைகளை அதிகமாக செய்யும். 10ஆம் இடத்திற்கு வருவதால் தொழிலில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். ஒரு சின்ன கடை வச்சுட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவன் இன்னைக்கு பெரிய ஷோரூம் தந்துருவான். உண்மையிலேயே சொல்றேன், இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் பொருந்துமோ அவங்கெல்லாம் மைண்டில் வச்சுங்க. ரொம்ப சின்ன அளவுல சாதாரண வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ ஓகோன்னு பெரிய அளவுல வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியும். அதற்கு தேவையான நிதி வசதி கிடைக்கும். பெரிய பிசினஸ்மேன் ஆயிடுவீங்க. ரொம்ப பெரிய வியாபாரமாக அது உருவெடுக்கும், விஸ்வரூபம் எடுக்கும் உங்களுடைய தொழில். உள்ளூர்ல ஏதோ ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு உலகளாவிய தொழில் செய்வார்கள். வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட், நிஜமாவே நல்ல எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். கல்யாண பரிசுல வர மன்னாரன் கம்பெனி மாதிரி இல்ல, நிஜமாவே பிசினஸ், பெரிய பிசினஸ், பெரிய அளவுல வியாபாரம் நடக்கும், பெரிய அளவுல தொழில் செய்வீர்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய வேலை கிடைக்கும். கிளார்க் வேலைக்கு போய் அப்ளை பண்ணீங்கன்னா மேனேஜர் போஸ்ட் காலியா இருக்கு, வாங்க சார் நீங்களே உட்காருங்கன்னு சொல்லி உங்களை மேனேஜர் ஆக்கும். அப்படின்னா என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டம். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். முன்னுக்கு பின்னும் முரணாக பேசிக் கொண்டிருந்தவர்களெல்லாம் இப்பொழுது உங்களோடு ஒத்து போவார்கள். உங்களுக்கு எதிராக ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தவர்களெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கை கடக்கமாக வந்து விடுவார்கள். எனவே ரிஷப ராசிக்கு இப்பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற போகின்ற நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய உத்தியோகத்திலே நீங்கள் மிகப்பெரிய நிலைக்கு உயரப் போகிறீர்கள். வியாபாரம் பல மடங்கு அதிகமாக வளரப்போகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். பண பிரச்சனை என்பதே கிடையாது. பணம் அதிகமா இருக்கிறதால வேணா பிரச்சனை வரும், பணம் இல்லைன்ற பிரச்சனை கிடையாது. மிகப்பெரிய அளவிலே தொழில் நடைபெறுகின்ற, மிகப்பெரிய அளவிலே வியாபாரம் நடைபெறுகின்ற நல்ல நேரம் இந்த சனி பெயர்ச்சியால் ஏற்படுகிறது. சனி பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதனால கவலையே படாதீங்க. பசங்கள்லாம் நல்லா இருப்பாங்க, குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ரிஷப ராசி பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். ரிஷப ராசியிலே உள்ள குழந்தைகள் எல்லாம் மிக நன்றாக படித்து நன்றாக முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய நல்ல நேரம், அற்புதமான நல்ல நேரம் ஆரம்பமாகி இருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நேரம் ஆரம்பம். இந்த சனி பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு நன்மையைத்தான் செய்யும், தீமையே செய்யாது. அதனால் நல்ல நேரம். அதனால எதை பத்தியும் கவலையே படாதீங்க, நீங்க சந்தோஷமாக இருக்கலாம். ரிஷப ராசி அன்பர்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பொதுவாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும். நாமக்கல் ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம். நாமக்கல் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுல ரொம்ப பிரபலமான ஊர் நாமக்கல். நிறைய தொழில் அங்கதான் நடக்குது. இந்த நாமக்கல் போனீங்கன்னா அங்க ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணி சேவிச்சுட்டு வாங்க. ரிஷப ராசிக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி ஒன்றும் பண்ணாது. சனி பெயர்ச்சி அன்னைக்கு நாமக்கல் போயிடுங்க ரிஷப ராசிக்காரங்க. மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.